الله يا رسول الله، الله يا حبيب الله، الله يا رسول الله، الله يا حبيب الله. الصبح بدا من طلعته، الصبح بدا من طلعته، والليل دجى من وفراته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وذكرهم بأيام الله إن في ذلك لآيات لكل صبار شكور. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி ஹாத்தமுல் அம்பியாஇ சையீதுல் அத்கியாஇ தாஜுல் அவுலியாஇ ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய மாதாந்திர வழிமாறுகள் உரூஸ் நிகழ்ச்சியினுடைய இன்றைய கூட்டத்தினுடைய மரியாதைக்குரிய ஃபகீர் லப்பை மஸ்ஜிதினுடைய தலைவர் பிலால் ஆமீர் ஹசரத் அவர்களே, சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, மரியாதைக்குரிய மஸ்ஜிதினுடைய இமாம் ஹசரத் பெருந்தகை அவர்களே, வருகை தந்திருக்கிற ஆலிம்களே, ஜமாத்தார்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் மாதாந்திரம் நடைபெறுகிற இந்த வழிமார்களினுடைய நினைவு நிகழ்விலே ஹசரத் அவர்கள் குறிப்பிட்டது போல, நம்மோடு வாழ்ந்த, நம் கண்முன் வாழ்ந்த, இன்றைய தினம் அல்லாஹுவின் அழைப்பை ஏற்றிருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய வடபழனி ஹக்கானி மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம், ஆலிம்களினுடைய வழிகாட்டி, தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய நல்ல ஆலோசகர், ஆளுமை மிக்க மிகச்சிறந்த ஆலிம் பெருமகனார் ஹசரத் அவர்கள் குறிப்பிட்டது போல, வழிமார்களினுடைய மஜ்லிஸிலே அவர்களுடைய பெயர்களும் உச்சரிக்கப்படுகிற நசீபு கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அந்த வழிமார்களோடு அவர்களை எல்லாம் பொருந்திக் கொள்வானாக.
கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களை, இரண்டு ஆலிம் பெருமக்கள் 2 தினங்களுக்கு இடப்பட்ட நாட்களிலே வஃபாத்தாகி இருக்கிறார்கள். அந்த 2 ஆலிம்களுக்காக வேண்டியும் நாம் இப்பொழுது யாசீன் ஓதி துஆ செய்திருக்கிறோம். இந்த சபையினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், பொதுவாக உலமாக்கள் தங்களுடைய தன்னலம் பாராமல் சமுதாயத்திற்காக சேவை செய்யக்கூடியவர்கள். முகமது இல்யாஸ் காஷிஃபி ஹசரத் அவர்கள் சமுதாய பணிகளிலே பங்காற்றி மிகப்பெரிய உலமாக்களினுடைய நன்மதிப்பை பெற்றவர்கள். மிகச்சிறந்த மஹல்லாவினுடைய நல்ல கட்டமைப்புகளை உருவாக்கியவர்கள். அதை தாண்டி திருவல்லிக்கேணி வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய செயலாளராக 3 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அவர்களுடைய சேவையை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அவர்களுடைய மன்னரை அல்லாஹ் வெளிச்சமாக்கி அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அவர்களை சுவனபதியில் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. அதுபோன்று இன்றைக்கு நாம் இழந்திருக்கிற மிகச்சிறந்த ஆளுமை தர்வேஷ் ரசாதி ஹசரத் அவர்கள். உண்மையில் ஹசரத் அவர்களை பற்றி, ஹசரத் அவர்களுடைய பாரம்பரியத்தை பற்றி பிலால் ஹசரத் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு பாக்கியமான பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அஹ்ல பைத்தை சார்ந்தவர்கள். உண்மையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை லேசாக பேசுபவர்கள் ஹசரத் அவர்கள். உலமாக்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் அவர்களுடைய அனுபவத்தை அழகாக ஹசரத் இதுதான் இப்படித்தான். ஹசரத் அவர்களுடைய தனித்தன்மையில் ஒன்று என்னன்னா, எவ்வளோ பெரிய நெருக்கடியில் போய் நின்று ஹசரத்திட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினால் போதும், அந்த விஷயங்கள்ல அவ்வளவு கிளாரிட்டி கிடைக்கும், அவ்வளவு தெளிவு கிடைக்கும். உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் ஹசரத் அவர்கள் பேச மாட்டாங்க. அவங்களுடைய அனுபவபூர்வமான வார்த்தை அவ்வளவு தெளிவாக, இதுதான் ஹசரத், இதுதான் பிரச்சனை, இதையே இவ்வளோ பெருசாக இது பண்ணுறீங்க என்று சாதாரணமாக ஹசரத் அவர்கள் அதை கடந்து போவார்கள். ஹசரத் அவர்களுடைய தனித்தன்மை, ஒரு முத்தலாக்கு பிரச்சனையோ, ஒரு சிஏ பிரச்சனையோ, ஷரியத்தினுடைய சட்டங்களுக்கு பெரிய நெருக்கடிகள் வருகிற பொழுதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அந்த கூட்டங்களில் முதன்மையாக நின்று அதை மிகச்சரியாக வழிநடத்துவதும் ஒருங்கிணைப்பதும் ஹசரத் அவர்களுடைய குரல் கேட்காமல் இருக்காது. அது போன்ற இடங்கள்ல சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனைன்னா அங்கே வந்து நிற்பாங்க. சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் ஹசரத் அவர்கள் அங்கே வந்து நிற்பாங்க. அயன்குசுத்தீன் வான ஹய்யுன், நான் ஹயாத்தாக இருக்கிற வரைக்கும் என் தீனுக்கு குறை வந்துடுமா அப்படின்னு அடிக்கடி கேட்குற வார்த்தை அது. ஹசரத் அவர்கள் அப்படி ஒரு, இதை தாண்டி ஆலிம்களுக்குமான மஹல்லா மக்களுக்குமான ஒரு பாலமாக ஹசரத் செயல்பட்டார்கள். ஒவ்வொரு மஹல்லாவோட இமாம்களுடன் உள்ள அந்த விஷயங்களை மிகச்சரியாக நடுவில் நின்று 2 பேர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பாலமாக ஹசரத் அவர்கள் இருப்பாங்க. பல நேரங்களில், பல பிரச்சனைகளில். அதே மாதிரி தமிழகம் முழுக்க பெரிய அளவில் கவலைப்பட்ட விஷயங்களில் ஒன்று, ஒரு நல்ல தரமான ஒரு மக்தபு பாடத்தை கொடுக்கணுங்கிறதுல ஹசரத் அவர்கள் ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹசரத் அவர்களை பற்றி தெரியும், மக்தப் பிள்ளைங்கள் விஷயத்தில் பெரிய அளவில் கவலைப்பட்டாங்க. சமுதாய இளைஞர்களை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாங்க ஹசரத் அவர்கள். எந்த கூட்டத்துக்கு நீங்கள் போனாலும் ஹசரத் அவர்கள் அந்த பிள்ளைங்களை பற்றி, இளைஞர்களை பற்றி, இளைஞர்களை பற்றி, சமுதாயத்தினுடைய பெண்களை பாதுகாக்கிறத பற்றி
இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கிறத கவலைகளை தொடர்ந்து ஹஸ்ரத் அவர்கள் அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சமூகத்தினுடைய ஒரு சமுதாயத்தில் குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள், இந்த 3 பேர்களும் தான் ரொம்ப முக்கியமானது என்பதை, இந்த 3 பேர்களுடைய கட்டமைப்பை எப்படி பலப்படுத்தணும், எப்படி சரிப்படுத்தணும், எப்படி ஒழுங்குபடுத்தணும் என்கிறதுல ஹஸ்ரத் அவர்கள் பெரிய அளவில் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஹஸ்ரத் அவர்களுடைய பணி சரி அல்ஹம்துலில்லாஹ் ஓயாமல் உழைத்து கொண்டிருந்தார்கள். எல்லா உலமாக்களும் சொன்னது போல அவர்கள் இப்பொழுதுதான் ஓய்வுக்கு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா ஓய்வை கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா அவர்களுடைய மறுமை வாழ்க்கை அல்லாஹ் பிரகாசமானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் மகிழ்ச்சிக்குரியதாக, சந்தோஷமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஹஸ்ரத் அவர்கள் குறிப்பிட்டது போல வாழுகிற காலங்களில் நாம் வாழுகிறோம், ஆனால் நம்முடைய மரணம் பொறாமைத்தக்க அளவில் இருக்கணுங்கிறத ஹஸ்ரத் அடிக்கடி சொல்லுவாங்க. நம்முடைய மௌத்துங்கிறது எப்படி இருக்கணும், பொறாமப்படுற மாதிரி இருக்கணுங்கிறது ஹஸ்ரத் அவர்கள் அடிக்கடி சொல்கிற வார்த்தை. வாழ்கிற வாழ்க்கையை விட நம்மளுடைய மரணம் மௌத்தானா இப்படி மௌத்தாகணுங்கிற அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தாலா அவர்களுடைய மௌத்தையும் அல்லாஹ் அப்படி ஆக்கி வைத்தான். பொறாமப்படுற மாதிரி அல்லாஹ் அப்படி ஒரு அற்புதமான ஒரு மௌத்தாக அல்ஹம்துலில்லாஹ் ஆண்டினுடைய நிறைவான நாள், ஒரு வருஷத்தை சரியாக நிறைவு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆண்டை நிறைவு செய்து பாக்கியமான இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி துல்ஹஜ்ஜும் பாக்கியமானது, முஹர்ரமுடைய துவக்கம் பாக்கியமானது. எனவே அல்லாஹு தாலா ஒரு நல்ல நாளில், பாக்கியமான நாளில் அல்லாஹ் வஃபாத்தாக்கி இருக்கிறான். அல்லாஹு தாலா அவர்களை பொருந்தி கொண்டு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹு தாலா அவர்களை வசிக்க செய்வானாக. நாளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சொர்க்கத்தில் இருக்கிற பெரும் நசீபை அவர்களுக்கும் மூத்தான உலமாக்களுக்கும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அந்த நசீபாக்கி தந்தருள்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய தினம் நினைவு கூறப்படுகிற மிகச்சிறந்த வழிமார்கள், நாதாக்கள், இறைநேசர்கள், நபிமார்கள், இவர்களுடைய வரிசை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் எனக்கு முன்னால் ஹஸ்ரத் அவர்கள் பேசியது, இன்று நினைவு கூறப்பட வேண்டிய நபிமார்களில் ஹஸ்ரத் சையதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹஸ்ரத் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் இந்த உம்மத்திற்குமான தொடர்பு என்ன என்பதை அழகாக குறிப்பிட்டார்கள். இந்த உம்மத்திற்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்குமான தொடர்பு என்ன, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்குமான தொடர்பு என்ன, எவ்வளோ தூரத்திற்கு நேசிச்சிருப்பாங்கங்கிறத விளங்கணும் சொன்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம், அவங்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பேரை தான் வச்சாங்க. தன்னுடைய மகனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பேர் வைக்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அளவிற்கு அல்லாஹு தஆலா அந்த 2 உறவுகளுடைய எவ்வளோ இறுக்கமாக இருக்கும், எவ்வளோ இணக்கமாக இருக்கும். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், உங்களுக்கு முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்தவர்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நமக்கு முஸ்லீம்கள்ங்கிற பெயருங்கிறது யார் வச்சா? ஏன்னா ஒரு தந்தையினுடைய அந்தஸ்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் தாவத்து அபி இப்ராஹிம், என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆவினால தான் நான் உங்களுக்கு கிடைச்சேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்திற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கணும் என்பதற்காக துஆ செஞ்சது யாரு? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க துஆவால தான் இந்த உம்மத் அல்ஹம்துலில்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கிடைச்சாங்க. இப்படி ஒரு மக்கா உருவாகணும், இப்படி ஒரு இபாதத்து உருவாகணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய முக்கியமான பாடங்களில் ஒன்று, அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்ட வார்த்தை வஜ்அல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரின், யா அல்லாஹ் எனக்கு பின்வரக்கூடிய மக்கள் என்னை புகழுக்குரிய வாழ்த்தாக வாழ்த்தணும்னு கேட்டாங்க. உலகத்தில் ஒரு மௌத்துங்கிறது இப்படி இருக்கணும், ஒரு வாழ்க்கைங்கிறது இப்படி இருக்கணும். நாம் வாழ்ந்து விட்டு போனாலும் நமக்கு பின்னால் அந்த தடங்களும் தடயங்களும் இருக்கணும், விட்டுட்டு போகணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கை அதுதான் சொல்லுது. இத்தனை 5000 ஆண்டுகளுக்கு பின்னாலேயும் இன்றைக்கும் கூட தொழுகையில் அவர்களுக்காக நாம் துஆ செய்கிறோம், அவர்கள் குடும்பத்திற்காக நாம் துஆ செய்கிறோம். ஆண்டுதோறும் ஹஜ்ஜுகள் வழியாக நினைவு கூறப்படுகிறார்கள், வருடந்தோறும் குர்பானியின் வழியாக நினைவு கூறப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்து மறக்க முடியாத மாமனிதர். மினா 50 லட்சம் பேர்கள் வந்து தங்கிட்ட அந்த நாளில் அந்த மினாவினுடைய பூமி, அது என்ன பூமி? அது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அது ஒரு தாயினுடைய கருவறை போன்றது என்று சொன்னார்கள். தாயினுடைய கருவறை எப்படி குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி விரிஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி தான் மினாவினுடைய பூமி அல்லாஹ்வுடைய அற்புதம். அது ஹாஜிகள் கூட 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 அது விரிஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மினா அன்றைக்கு 1.25 லட்சம் பேர்கள் மினாவில் கூடுனாங்க. இன்னைக்கு 50 லட்சம் பேர்கள். அதே மினா தானே, அதே மினாவினுடைய பூமி தானே. அது அற்புதமாக நம்ம பார்க்கறது இல்லை அந்த பூமியை. ஹாஜிகள் ஹஜ்ஜுங்கிறது என்ன, எத்தனை நாள்? 6 நாள். ஹஜ்ஜுங்கிறது 8, 9, 10, 11, 12, 13 இந்த 6 நாள் தான் ஹஜ்ஜி. 6 நாளில் 5 நாள் ஹாஜிகள் எங்கே இருக்கிறாங்க? மினாவில் தான் இருக்கிறாங்க. ஒரு நாள் மட்டும்தான் அரஃபாவில் பாதி நாள், முஸ்தலிஃபாவில் பாதி நாள் இருப்பாங்க. ஒரு பகல் அரஃபா, ஒரு இரவு முஸ்தலிஃபா. இதை தவிர்த்துட்டு ஹஜ்ஜுன்னு பார்த்தீங்கன்னா மினாவில் தான் இருக்கிறாங்க. இத்தனை லட்சம் ஹாஜிகளை கொண்டு வந்து அல்லாஹ் அந்த மினால தான் அல்லாஹ் தங்க வைக்கிறான். மினா அது என்ன பூமி? அது ஒரு தந்தையும் மகனும் காலடிப்பட்ட பூமி தான் அது. மினாவை நீங்க சுத்தி சுத்தி பார்த்த வேற ஒரு அடையாளமும் இருக்காது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து காலடிப்பட்ட பூமி, அவர்களுடைய வரலாறுகள் சொல்லுற பூமி. இதை தாண்டி வேற ஒண்ணுமே நீங்க யோசிக்க முடியாது. நீங்க கேட்டு பாருங்க, அங்க உட்கார்ந்து என்னங்க பண்ணுவீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தவிர வேற எதையும் அங்க நீங்க என்ன செய்ய முடியாது. அந்த பூமிங்கிறது முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைவு கூறப்படுகிறது. ஒரு குடும்பம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பத்தை மையப்படுத்தியதுதான் அந்த பூமி. அது ஹஜரா அம்மா ஓடிய காலடி தடம், மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உதைத்த காலடி தடம், காபாவை கட்டிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மக்காமே இப்ராஹிம் காலடி தடம். இந்த 3 காலடி தடங்கள் பதிந்தது தான் மக்காவும் அதை சுற்றி இருக்கிற புண்ணிய பூமிகளும். போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பத்தை தான் போய் படிச்சுட்டு வரோம். இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே நீங்க போய் அங்க படிக்க முடியாது. அதனால தான் காபத்துல்லாஹ்வை தவாஃப் செஞ்சுட்டு மக்காம் இப்ராஹிமுக்கு முன்னால் நீங்க வைங்க, சஜிதாவை வைங்க, நெத்திய வைங்கன்னு அல்லாஹ் சொன்னார். மத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா. காலடிப்பட்ட இடத்துல அல்லாஹ் நெத்திய வைக்க சொல்றான். யார் காலடிப்பட்ட இடம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலடி தடத்துல நம்முடைய நெற்றி அல்லாஹ் பதிக்க சொல்கிறான். சுற்றிலும் முழுக்க முழுக்க அவர்களுடைய வாழ்க்கை தடயங்கள், ஹஜ்ஜு முழுக்க, குர்பானி முழுக்க. உலகத்தில் அல்லாஹ்வுக்காக இப்படி நடந்த, இப்படி தியாகம் செய்த, இப்படி அர்ப்பணிக்க துணிந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில் இருந்து பெற வேண்டிய பாடங்கள்ல ஒன்று என்னன்னா, அல்லாஹ் தஆலா ஒரு பிரச்சனையிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவதற்கு அந்த பிரச்சனையை விட்டு நம்மளை தூரமாக்கணுங்கிறது அல்லாஹ்வுக்கு அவசியம் இல்லை. அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டே நம்மள்ட்ட ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். இது அல்லாஹ்வுடைய பெரிய குதிரத்து, சக்தி. இந்த பாடத்தை நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும்? நாம என்ன நினைப்போம்? அதை விட்டு நம்மளை தூரமாக்கணும், அந்த பிரச்சனையை நம்ம விட்டு விலகணும் அப்படின்னு தானே நினைப்போம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாடம் சொல்ற படிப்பினை என்னன்னா, பிரச்சனையை வச்சுக்கிட்டே அது ஒண்ணுமில்லாம அல்லாஹ் ஆக்கிடுவான். உதாரணமாக நெருப்புல அல்லாஹ் தூக்கி போட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை. எதிரிகள் நெருப்புல போடுறாங்க. நெருப்புல போட்டப்ப ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் இதுதான் ஓதுனாங்க. அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் பொறுப்பேற்கிற சிறந்தவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட பின்னால கேட்டாங்க, உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமாக இருந்தது எப்பன்னு கேட்டாங்க. அந்த நெருப்புல இருந்த 40 நாள் அப்படின்னு சொன்னாங்க. நெருப்புல 40 நாள் நான் இருந்தேனே, அதுதான் என் வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த நாளுங்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்ன அர்த்தம்? நெருப்ப அல்லாஹ் நெருப்புல வச்சுக்கிட்டே நெருப்பை ஒண்ணுமில்லாம ஆக்கினான் அல்லாஹ். நான் அதைத்தான் சொல்ல வரேன். பிரச்சனைகள்ல வச்சுக்கிட்டே பிரச்சனைகள் அல்லாஹ் ஒண்ணுமில்லாம நமக்கு ஆக்குவான். இது அல்லாஹ்வுடைய பெரிய குதிரத். அது நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை. அது கத்தினா அறுக்கும், அறுத்தார்கள். எத்தனை தடவை? 70 தடவை போட்டு அறுக்கிறாங்க கழுத்தை, அறுக்கலையே. பக்கத்தில் இருக்கிற கல்லில் ஓங்கி அரைஞ்சாங்க, அந்த கல் பிளந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, தகத்தாவுல் ஹஜர் லா தகத்தாவுல் லஹம், கல்லை அறுக்கிறாய் கழுத்தை அறுக்க மாட்டாயா அப்படின்னு கேட்டாங்க.
மகன் அறுக்கிறாரு, கல்ல அறுக்கிற, கழுத்த அறுக்க மாட்டியா? கல்லு துண்டா போகுது, கழுத்த அறுக்க தெரியாத உனக்கு? கத்தி சொல்லியது ஜலீல் அறுக்காதன்னு சொல்றான், ஹலீல் அருங்கிறாரு. நான் யாரை கேட்கறது அப்படின்னு சொல்லி ஜலீல் அறுக்காதன்னு சொல்லிட்டான். நான் ஹலீல் சொல்றாரு அரு. நான் ஹலீலை விட ஜலீலுக்கல்ல நாம் கட்டுப்படணும். அர்ப்பணம். அப்படி துணிந்தார்கள். பொதுவாக அல்லாஹை பற்றி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அல்லாஹ்வுக்காக நாம் எதை அர்ப்பணித்தாலும் அல்லாஹ் நமக்கு இழப்புகளை தரமாட்டான். அர்ப்பணிக்கிற உணர்வை தான் அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை இழந்துட்டாங்களா? மகனை இழக்கல இல்லையா? அர்ப்பணிக்க இவ்வளோ பெரிய தியாகத்தை பேசுகிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ பெரிய தியாகத்தை பேசுகிறோம். நெருப்பில் போட்டாங்க, கரிஞ்சிட்டாங்களா? இல்லை இல்லையா? மகனை அறுத்தாங்க, மகனை இழந்துட்டாங்களா? இழக்கல இல்லையா? ஆனால் இவ்வளோ பெரிய தியாகமாக கொண்டாடுறோம். ஆனால் தியாகம் அல்லாஹ் விடலையே, அந்த மனசை தான் பார்க்குறான். பின்னால் முடிச்சுட்டு தந்தையும் மகனும் பேசி கொண்டார்களாம். அல்லாஹ் தாலா ஒரு 80 வயசுக்கு பின்னால் அல்லாஹ் கொடுத்த 2 பிள்ளைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில் நீங்கள் குர்ஆனை எடுத்து பாருங்க. உலகத்தில் அல்லாஹ்வுக்காக நம்ம எவ்வளோ தூரம் மனசில் நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் நம்மள்ட்ட நடந்துக்கிடுவான். 80 வயசுக்கு பின்னால் அல்லாஹ் பிள்ளையை கொடுத்தான். ஆனால் 2 பேரை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 2 பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் சொன்னான். இஸ்ஹாக்னு ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறேன்னு அல்லாஹ் சொன்னான். இஸ்மாயில்னு ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறேன்னு சொன்னான். ஆனால் 2ஐயும் அல்லாஹ் சொன்ன வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுக்கும்போது அல்லாஹ் சொன்னா பிள்ளையை தரப்போறேன்னு மட்டும் சொல்லலாம் இல்லையா? ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லலை. பிள்ளையை தரப்போறேன்னு சொல்லலை. லா தௌஜல் இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் அலீம். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. பிகுலாமின் அலீம், அறிவுள்ள பிள்ளைய உங்களுக்கு நாம கொடுக்க போறோம் அப்படின்னா. அறிவுள்ள பிள்ளை யாரை பார்த்து சொன்னா? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும்போது அறிவுள்ள பிள்ளைங்கிற அல்லாஹ். இப்போ அடுத்து வாங்க, அடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கொடுக்க போனா என்ன சொன்னா தெரியுமா? ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், பொறுமசாலியான பிள்ளையை நம்ம தரப்போகிறோம் அப்படின்னு அல்லாஹ். 2 பிள்ளையை கொடுக்கும்போது அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த புள்ள அறிவுள்ள பிள்ளையா இருக்கும், இந்த புள்ள பொறுமையான பிள்ளையாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். பிள்ளையை கொடுக்கும்போதே பிள்ளையை இப்படி சாலிகான மக்களாக நான் தரேன்னு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. இவ்வளோ பெரிய பாக்கியமானது. பின்னால் பாப்பா மகனும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் பேசிக்கிட்டாங்களா, அனசகி அந்த சகி, அல்லாஹ்வுக்காக கொடுக்க துணிஞ்சதில் நீங்கள் பெரிய கொடை வல்லலாம், நான் பெரிய கொடை வல்லலாம். பாப்பாவுக்கும் மகனுக்கும் என்னது? அந்த சகை அனசகை. நீங்கள் பெரிய தியாகம் செஞ்சிட்டீங்களா, நான் பெரிய தியாகம் செஞ்சிட்டேனா? ஆனால் அக்கிரம் அந்த அக்கிரம். பாப்பா சொன்னார், பாப்பா உன்னை விட நான் தான் பெரிய கொடை கொடுக்கறதுக்கு முன்னால் வந்துட்டேன். என்ன, எனக்கு இருந்தது ஒரே ஒரு புள்ள தான். எனக்கு இருந்தது அப்போ எனக்கு ஒரு புள்ள தான் இருந்துச்சு. எனக்கு இருந்த ஒரே பிள்ளைன்னு அல்லாஹ்வுக்காக பிள்ளையை கொடுக்குற சாதாரண விஷயமா? ஒரு பிள்ளை தானே, அந்த ஒரு பிள்ளைன்னு அல்லாஹ்வுக்காக கொடுக்கறதுக்கு முன் வந்துட்டேனே அப்படின்னு சொன்னாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பாப்பா உங்களை விட நான் ஏன்னா உங்களுக்கு ஒரு பிள்ளை, இந்த பிள்ளையை நீங்கள் கொடுத்துட்டாலும் அல்லாஹ் இன்னொரு பிள்ளையை அல்லாஹ் கொடுப்பான். இன்னொரு பிள்ளையை அல்லாஹ் கொடுக்கலாம் இல்லையா? எனக்கு இருந்தது ஒரே உயிர் தானே, எனக்கு இருந்தது ஒரு தடவை அறுத்துட்டா முடிஞ்சிச்சு இல்லையா? எனக்கு இருந்த ஒரே உயிரை கொடுக்கறதுக்கு முன் வந்துட்டேன். அல்லாஹ் சொன்னா, ஆனால் அக்ரமும் மின்குமா, உங்க 2 பேரை விட நான் தான் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். தந்தைக்கு மகனை இழக்காமலும் மகனுக்கு உயிரை இழக்காமலும் நான் பகரம் தந்தேன் அல்லாஹ் சொன்னான். உங்கள நான் பெரிய கொடை வல்லல்னா அல்லாஹ், நான் பெரிய கொடை வல்லல். தந்தை மகனை இழக்கல, மகன் உயிரை இழக்கல. அல்லாஹ் எவ்வளவு பெரிய வார்த்தை அது. நான் என்ன சொல்ல வருகிறேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையினுடைய பாடங்கள்ல ஒண்ணு, அல்லாஹ்வை பொறுத்தவரையில் தியாகம் செய்ய சொல்லுவான். அல்லாஹ் கேட்பான், மனசை பார்ப்பான். ஆனா அல்லாஹ்வுக்காக நம்ம அர்ப்பணிக்க முன் வந்துட்டோம்னா அல்லாஹ் இழப்புகளை தரமாட்டான். ரப்பு இழப்புகளை தரமாட்டான். மனசுல இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்ப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயை பார்த்து அல்லாஹ் சொன்னான், உங்க பிள்ளையை நீங்க தூக்கி நைல் நதியில போடுங்கன்னா.
அல்லாஹ் சொன்னா இன்னா ராத்தூஹு இலைக்கு வஜாயிலுஹு மினல் முர்சலி, நீங்கள் போடுங்கம்மா உங்கள் பிள்ளையன்னா நபியாக திரும்ப தருவேன்னா, நீங்கள் போடுங்க பிள்ளையை நான் திரும்ப தரும்போது. இதே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொன்னான், மக்காவை விட்டு நபியை நீங்கள் புறப்படுங்க நபியே, இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன் லராத்துக இலா மஆத், குர்ஆனை இறக்கி வைத்த உங்களுடைய ரப்பு உங்களுடைய மக்கா உங்களுக்கு திருப்பி தருவான் அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நபிமார்கள் வலிமார்கள் நாதாக்களுடைய நினைவுகளில் முதன்மையாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இதில் நம்ம நினைவு கூறப்பட வேண்டிய மிகச்சிறந்த ஆளுமைகளில் மிகச்சிறந்த நபிமார்களில் ஹஜ்ரத் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்க்கையில் புகழுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இத்தனை ஆண்டுகளை கடந்தும் அவர்களுக்காக துஆ செய்கிற ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கிறது. பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 40 சுன்னத்துக்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுன்னத்துக்களை இந்த உம்மத்திற்கு அது அப்படியே ஜாரியாக்குனாங்க. கடந்த நபிமார்களுடைய சுன்னத்துக்களை எத்தனையோ விஷயங்கள் அடுத்த நபி வந்துருச்சுன்னா அது மன்சூக் ஆகிடும், அது எக்ஸ்பைரி ஆகிடும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுன்னத் அப்படி அல்லது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வார்த்தை எவ்வளோ வலிமையானதுன்னு குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம். காபாவும் அதை சுற்றி உள்ள பகுதிகளும் இவ்வளோ பெரிய பரக்கத்தான பூமியாக இன்றைக்கு வரைக்கும் பிரகாசமாக ஜொலிக்கிறது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆவ் தான் குர்ஆன் சொல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆக்கள்ல 3 துஆக்கள் ரொம்ப பிரதானமானது. நாம் அந்த 3 துஆவை கடைபிடிக்கணும். குர்ஆனுடைய வார்த்தை, அதை சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த சஹாபிகளுடைய செய்திகளில் ஓரிரு செய்திகளை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்கள்ல 3 துஆ. முதல்ல அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி கேட்பாங்க, அல்ஹம்துலில்லாஹ், புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, எனக்கு வயதான காலத்தில் இஸ்ஹாக் இஸ்மாயில் 2 பிள்ளையை தந்த அன்பளிப்பாக தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த ஆயத்து, இந்த துஆ, இதனுடைய பொருள் என்ன? மக்களை தந்ததற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. உலகத்தில் மக்கள் செல்வம் பெரிய பாக்கியம். அது அல்ஹம்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் நம்ம அதை கற்றுக்கறணும். வஹபலி, எனக்கு அன்பளிப்பாக தந்த என் மக்கள், என் ஆண் மக்களும் பெண் மக்களும், என் வாரிசுகள், பிள்ளைகளுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைகளுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டே, அல்ஹம்துலில்லாஹ்வை விட ஷுக்ர் வேற ஒன்றும் கிடையாது. ஷுக்ரில் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரஸு ஷுக்ர். ஷுக்ரிலேயே தலையான ஷுக்ர் எதுதான்? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ மக்களுக்காக நாம் அல்லாஹ்விட்ட நம்ம நன்றி சொல்லணும்னா அல்ஹம்துலில்லாஹ் விட பெரிய வார்த்தை ஒன்றும் இல்லை. மனசுல நினைங்க, அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு பிள்ளையை தந்திருக்கான், 3 பிள்ளையை தந்தான், 4 பிள்ளையை தந்தான், பெண் குழந்தைகளை தந்தான், அல்ஹம்துலில்லாஹ். அந்த நினைப்பு வரும் பொழுதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. ஏன்னா அல்லாஹ் தரக்கூடிய நிஅமத்துக்கு ஷுக்ர் செஞ்சா அந்த நிஅமத்து பாதுகாக்கப்படும். அந்த நிஅமத் மக்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும்னா நாம என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது அல்லாஹ் தந்ததுக்காக மட்டுமல்ல, அந்த நிஅமத்தை நம்ம தக்க வைக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் தான். அந்த மக்கள் வழி தவறி போக மாட்டாங்க. சொல்லி பாருங்க பிள்ளைகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நினைப்பு வரும்பொழுதெல்லாம் சொல்லுங்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாடம். அது ரெண்டாவதாக அல்லாஹ் அதை தொடர்ந்து அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி துஆ செஞ்சாங்கங்கிறான், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. இதெல்லாம் நீங்க குர்ஆன்ல சூரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயர்ல ஒரு சூரா இருக்குது, சூரா இப்ராஹிம். அந்த சூறால நான் சொல்றேன் இந்த 3 துஆவும் வரிசையா வருது. நீங்க எடுத்து குர்ஆன் எடுத்து நீங்க அதை மனப்பாடம் பண்ணிக்கங்க, அதை சொல்லணும். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ், என்னையும் என் மக்களையும் தொழுகையாளிகளாக, தொழுகையில பேணுதலாக இருக்கணும். நானும் என் மக்களும். மக்களுக்காக நாம செய்ய வேண்டிய துஆக்கள்ல, நமக்காக நம்ம செய்ய வேண்டிய துஆக்கள்ல என்னது? தொழுகை. இது ரொம்ப முக்கியம். மூணாவதாக ரப்பனா உஃபிர்லி வலிவாலிதி ஒலில் மோமினின். யா அல்லாஹ், என்னையும் என் பெற்றோர்களையும் மோமின்களையும் நீ மன்னிக்கணும். பெற்றோர்களுக்காக மகுஃபிரத், மன்னிப்பு. இந்த 3 துஆக்களும் அடுக்கடுக்காக அடுத்தடுத்தாக அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்? இப்போ இந்த 3 துஆவையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கணும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். மிகச்சிறந்த அல்லாஹ் கலீலுன்னு தேர்வு பண்ணுறான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஆட்கள் அல்லாஹ் தேர்வு பண்ணியிருப்பான்.
அவ்வளோ பெரிய பட்டத்தை அவ்வளோ லேசாக கொடுத்துருவான் அல்லாஹ். அல்லாஹ் ஹலீல், நண்பர்னு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறவங்க. நானும் நீங்களும் நண்பரும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் வைக்க மாட்டோம். அவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன விஷயம் பிடிச்சிட்டா நம்ம என்ன செஞ்சிருவோம்? நம்மளுடைய நட்பு தேர்வு இதெல்லாம். ஆனால் அல்லாஹ் தேர்வு பண்ணுறான்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், ரப்பே ஹலீலுல்லா நீ தேர்வு பண்ணியிருக்கிற, ஓ ஹலீல் பெரிய பணக்காரரால இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீ ஏதோ ஏழையை நீ தேர்வு பண்ணுவோம் பார்த்தா பெரிய கோடீஸ்வரர். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய கோடீஸ்வரர். ரப்பே நீ இவ்வளோ பெரிய பணக்காரரை போய் ஹலீலுல்லாவை நீ தேர்வு பண்ணியிருக்கிறியே அப்படின்னு. அல்லாஹ் சொன்னானா, அவர் வசதியோடு வாழுகிறார், துன்யாவோடு வாழுகிறார், ஆனால் துன்யா அவருடைய கல்புல கிடையாதுன்னு அல்லாஹ் சொன்னான். நீங்கள் வேணா போய் சோதிச்சு பாருங்கன்னு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புனான். போய் ஆட்டு மந்தைகளில் ஒரு பெரிய கல்லுக்கு மேலே உட்கார்ந்துட்டு ஆட்டு மந்தையை கவனிச்சுட்டு இருந்தாங்களாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனித தோற்றத்தில் வந்தாங்களாம். வந்து 12,000 நாய்கள், வேட்டை நாய்கள், எதுக்கு? ஆடை பாதுகாக்கிறதுக்கு மட்டும். நாயே 12,000னா ஆடு எவ்வளோ இருக்கும்? ஆட்டு மந்தையை பாதுகாக்கிறதுக்கு 12,000 நாய்கள். எல்லா நாயினுடைய கழுத்திலையும் ஒரு தங்க வளையம். அதில் எழுதி இருக்குமா, இன்ன துன்யா நஜீஸ், துன்யா நஜீஸு, அந்த நஜீஸ் இந்த நஜீஸ்ட்டு தான் இருக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கணும். தங்க பிளேட்டில் நாயினுடைய கழுத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுருப்பாங்க, தங்க பிளேட் செஞ்சு போட்டிருப்பாங்களாம். வந்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஒரு சாதாரணமான ஆளை, நான் ஒரு முசாஃபிராக வரேன், ஏதாவது ஒரே ஒரு ஆடு மட்டும் கொடுங்களேன் அப்படின்னா. ஒரு ஆடா? உங்களுக்கு ஏதாவது திக்ரு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியும், சொல்லுங்க பார்க்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ல அவங்க சொல்லி கொடுத்த திக்ரு எவ்வளோ பெரிய திக்ரா இருக்கும், எவ்வளோ பெரிய தஸ்பியாக இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது ஆள் பெரிய ஆளுன்னு. சாதாரணமாக வந்திருக்கிறாங்க முசாஃபிர் கோலத்தில். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், இந்த தஸ்பீக அப்போ தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே அரண்டு போயிட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அழகான தஸ்பீகா இருக்க, பார்க்க சாதாரணமாக இருக்கிறீங்க, இன்னொரு தடவை சொல்லுங்களேன்னா. ஒரு தடவை தான் சொல்ல முடியும், இன்னொரு தடவை சொன்னால் என்ன தருவீங்கன்னு கேட்டேன். என்ன எதிர்பார்க்குறீங்க? இதில் சொத்துல பாதி தரணும், மாட்டு மந்தையில் தாராளமாக எடுத்துக்கோங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்றோம். அதுவும் மலக்குமார்களுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாயினால் கேட்டால் அது எவ்வளோ பெரிய உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். இன்னொரு தடவை சொல்லுங்களேன். சொன்னால் என்ன கொடுப்பீங்க? என்னுடைய முழு இதையும் கொடுத்தரேன்னு சொன்னேன், முழு சொத்தையும் கொடுத்தரேன். ஒரு தஸ்பீஹுக்கு அவ்வளவுதான். இன்னொரு தடவை சொல்லணும், மூணாவது தடவை ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. ஒன்றுமே இல்லையே, மூணாவது தடவை சொன்னால் என்ன தருவீங்க? என்ன வேணா அடிமையாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன அடிமையாக எடுத்துக்கங்க. கடைசியாக சொல்லிட்டு ஜிப்ரீல் சொன்னாங்க, நான் ஜிப்ரீல் உங்களை சோதிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உங்கள் சொத்தை நீங்களே வச்சுக்கங்கன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் கொடுத்ததை திரும்ப வாங்குற பழக்கம் இல்லை, நான் ஏற்கனவே சதக்கா பண்ணிட்டேன், முடிஞ்சிருச்சுன்ட்டாங்க, வாங்க மாட்டேன்ட்டாங்க. கடைசி அவ்வளோ பெரிய சொத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நான் இங்கே இவ்வளோ சொத்தை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் முதல்ல பைத்துல் மால், வழிப்போக்கர்களுக்காக, ஏழைகளுக்காக அவ்வளோ பெரிய சொத்தும் பைத்துல் மாலாக உருவாக்கப்பட்டுச்சு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லாஹ், தஹல்லல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோ பெரிய ஒரு மிகச்சிறந்த நபிமார்களுடைய தந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜில் நான் பார்த்தேன்றெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து நிறைய செய்திகளை படிச்சிருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம இந்த துல்ஹஜ் மாதத்தில் நினைவு கூறுறோம். வருடம் வருடம் உலகம் முழுக்க முஸ்லீம்களால், ஹாஜிகளால் நினைவு கூறப்படுகிற அற்புதமான ஒரு வாழ்க்கை. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்த வாழ்க்கையை சுன்னத் இப்ராஹீம், குர்ஆன் சொல்லுகிற கலிமாத் இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வாழ்க்கையை, சுன்னத்துகளை, நடைமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து ஏற்று நடக்க அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அப்படி இந்த மாதத்தில் நினைவு கூறப்படுகிற சஹாபிகளில் ரொம்ப முக்கியமான சஹாபாக்கள், கிட்டத்தட்ட ஒரு 5-6 சஹாபாக்களுடைய பெயர்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். சையதுனா ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி
ஹதரத் சையதுனா சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, தமீமுல் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு, உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி பல சஹாபாக்களுடைய பெயர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகனார் சையதுனா ஹதரத் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி பல சஹாபாக்களுடைய பெயர்கள் இதிலே இந்த மாதத்தில் நினைவு கூறப்படுகிற மிகச்சிறந்த வாழ்க்கைக்கு ஆளுமைக்கு சொந்தக்காரர்கள். அதில் ரொம்ப முக்கியமாக ஹலீஃபாக்கல்ல ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. 4 ஹலீஃபாக்கல்ல மிகச்சிறந்த ஹலீஃபா, மிகச்சிறந்த ஆளுமை, அரசியல் ஞானம், கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலங்கள் இஸ்லாமிய ஹிலாஃபத்தை வழிநடத்தியவர்கள், மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டங்களில் எல்லாம் கடந்து வந்தவர்கள் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹுவை எவ்வளோ தூரம் நேசிச்சாங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமான வெட்க சுபாவம் கொண்டவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தஅவாவுக்கு இந்த உம்மத்திற்கு கிடைத்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 2 மகள்களை ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்தடுத்து நிக்காஹ் செய்து வைத்தார்கள். ருக்கையா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ லஹபினுடைய உத்துபா, உத்தைபான் 2 பேருக்கு வாழ்க்கைப்பட்டிருந்த ருக்கையா, உம்மு குல்சூம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 2 மகள்கள். 4 மகள்களில் 2 மகள்கள் அபூ லஹபினுடைய மகன்களுக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தார்கள். தப்பத் யதாங்கிற சூரா இறங்கின உடனே அபூ லஹப் தம் மகன்கள் 2 பேரை கூப்பிட்டு சொன்னால், நீங்கள் 2 பேரும் முஹம்மதுனுடைய மகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி, ஒரே நேரத்தில் தன்னுடைய 2 மகள்களும் விதவையாக வீட்டில் வந்து உட்காருகிற பொழுது ஒரு தந்தையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனம் எவ்வளோ தூரம் பாடுபட்டு இருக்கும், இதை யோசிக்கணும் கொஞ்சம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மன வருத்தத்தை போக்கிய மிகச்சிறந்த மாமேதை ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகளை, விதவையான மகளை முதல்ல என்ன செஞ்சாங்க, வந்து நிக்காஹ் முடிச்சாங்க. பத்ர் போர்க்களம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் போர்க்களத்தில் கலந்துக்கரல. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் வந்து கலந்துக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல. நீங்கள் என் மகளுடைய இதில் பாருங்கள், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பத்ருடைய கூலியை தருவான்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரை முடிச்சுட்டு வராங்க. ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய மனைவி ருக்கையாவை அடக்கம் செஞ்சுட்டு வந்தாங்க. ஒரு சந்தோஷம் முடிகிறதுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடுத்த துக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து தங்களுடைய மகள் உம்மு குல்சூம் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஸின்னூரைன் என்று சொல்லுவார்கள். 2 ஒளி உடையவர்கள் அர்த்தம். உஸ்மான் ரலியல்லாஹுடைய தனித்துவத்தில் இந்த 3 விஷயத்தை மட்டும் நினைங்க. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 2 மகளை ஒளி உடையவர்களான 2 மகள் நிக்காஹ் செஞ்சவங்க. துல் ஹிஜ்ரத்தை 2 ஹிஜ்ரத்து செஞ்சவங்க. அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து போயிருக்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு, மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போயிருக்கிறாங்க. 2 ஹிஜ்ரத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அபிசீனியாவுக்கு எத்தியோப்பியாவுக்கு அனுப்புனாங்க ஹிஜ்ரத்து. உஸ்மான் ரலியல்லாஹு தான் முதல்ல போறாங்க. வேறு பூமி, வேற்று பூமி, கிறிஸ்தவ பூமி, அந்த பூமிக்கு ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு போறாங்க. அதுக்கு பின்னால மதீனா. அப்போ 2 ஹிஜ்ரத்து உடையவர்கள். அதே மாதிரி இந்த உம்மத்துக்கு, சஹாபிகளுக்கு ஏற்பட்ட 2 கஷ்டமான சூழ்நிலை. ஒன்று, மதீனாவுக்கு போன உடனே தண்ணியை காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு யூதருக்கு சொந்தமான ஒரே ஒரு கிணறு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கிணறு ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்றைக்கு 35,000 வெள்ளி காசுகளை கொடுத்து அந்த கிணறை வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. மதீனா மக்களுக்கு அன்றைக்கு தண்ணி பிரச்சனை, அவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆனால் கடைசியில் உஸ்மான் ரலியல்லாஹுவை சிறைபிடித்த 3000 குழப்பவாதிகள் கடைசியில் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காம உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செஞ்சாங்க.
கடைசியாக கேட்டது அதுதான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, இந்த மதீனாவினுடைய தண்ணீர் தேவையை அல்லாஹ்வுடைய கிருபையில் நான் தீர்த்து வைத்தேன், எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட தரமாட்டீங்களான்னு கேட்டாங்க. அந்த கல் நெஞ்சக்காரர்களுடைய இதயங்கள் அது இலகவே இல்லை. நான் இப்படி ஒரு காலகட்டம் வருங்கிறத முன்னாலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு பார்க்கும்போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க, உஸ்மான் நீங்கள் இப்படி ஒரு காலகட்டத்தை கடக்கணும், இப்படி ஒரு காலகட்டத்தை கடக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோட்டத்துக்குள்ளே இருந்தாங்க. சல்மான் ரலியல்லாஹு போய் சொன்னாங்க, யார சொல்லலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு வந்திருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு சொர்க்கம் உண்டுன்னு சொல்லிட்டு உள்ளே விடுங்க. அது ஒரு வித்தியாசமான அந்த டைம். யார் வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷாரத்து சொன்னாங்க. என்ன பஷாரத்து? சொர்க்கத்தினுடைய பஷாரத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோட்டத்தில் போய் உட்கார்றாங்க, நபியை தேடி வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தாங்க, அந்த தோட்டத்தில் தான் இருக்காங்க. உடனே என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளதான் இருக்கிறாங்க, போய் கேட்டாங்க, அனுமதி கொடுக்கவான், பஷாரத்து சொல்லுங்க, சொர்க்கம் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள விடுங்கன்னாங்க. வந்தாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு உமர் ரலியல்லாஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயா இருக்கிறாங்க, அவங்க தான் இருக்கிறாங்க, அனுமதி கேட்டு வாங்கல. போய் கேட்டாங்க, உமர் வந்திருக்கிறாங்க, உமர் உள்ள வர சொல்லுங்க, உமர் ரலியல்லாஹுக்கும் சொல்லுங்க பஷாரத் சொர்க்கத்தினுடைய. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான் அனுமதி கொடுங்க, சொர்க்கம் உண்டுன்னு சொல்லுங்க, ஆனால் சோதனைகளுக்கு பின்னால் என்று சொல்லுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லும்போது சோதனைக்கு பின்னால். யா உஸ்மான் துக்தலு அந்த மதுலும், நான் அநியாயமாக நீங்கள் கொல்லப்படுவீர்கள். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அநியாயக்கார கூட்டம் உங்களை கொன்றுவாங்கன்னு. தக்குதுரு தமக்க அலா ஃபசையக்கு ஃபீக்கஹுமுல்லா, குர்ஆனில் நீங்கள் பார்த்து வைங்க, ஃபசையக்கு ஃபீக்கஹுமுல்லான்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையில் உங்கள் உடம்பினுடைய ரத்தம் அதில் தெரிக்கும் உங்களை வெட்டும் போதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்து வரைக்கும் அந்த குர்ஆன் பாதுகாக்கப்படும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கும் ரஷ்யாவுடைய மியூசியத்தில் தாஷ்கண்டில் உஸ்மான் ரலியல்லாஹு அவனுடைய ரத்தம் தோய்ந்த அந்த குர்ஆனுடைய பிரதி மியூசியத்தில் பாதுகாக்கப்படுது. உங்கள் வாழ்க்கையின் முடிவு 3000 பேர் உஸ்மான் ரலியல்லாஹுனுடைய வரலாறுகளை ரொம்ப என்ன இஸ்லாமிய உம்மத்தில் குழப்பங்கிறது அங்கிருந்து தான் துவக்கினாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கொன்னதிலிருந்து இந்த உம்மத்தில் குழப்பக்காரர்களுடைய கை ஓங்கிடுச்சு. 3000 பேர் வந்து வீட்டை சுற்றி நிற்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கை என்ன தெரியுமோ, ஒரே ஒரு கோரிக்கை தான், ஒரு ஆளுநர் தப்பு பண்ணிட்டார், அந்த ஆளுநரை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு 3000 பேர் வந்து நிற்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகனார் முஹம்மது அவங்களும் வந்து நிற்கிறாங்க, அவங்கள நீங்கள் எங்களை ஆளுநராக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. 3000 பேர். உஸ்மான் ரலியல்லாஹு கடிதம் எழுத சொன்னாங்க, இதா அத்தா மின்கும் முஹம்மது இப்னு அபீ பக்கர் ஃபக்பலூஹு அப்படின்னு எழுத சொன்னாங்க. இந்த அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகனார் முஹம்மது அவர் வந்தால் அவரை நீங்கள் ஆளுநராக ஆக்குங்க, அவரை நீக்கிட்டுன்னு சொன்னாங்க. இந்த எழுதுகிற செக்ரட்டரி அவர் வந்து ஆப்போசிட் பார்ட்டி. அவர் என்ன வேலை பார்த்துட்டாருன்னா, இதா அத்தா மின்கும் முஹம்மது இப்னு அபீ பக்கர் ஃபக்பலூஹுன்னு இருக்கு இல்லையா, அந்த பா வரும் கீழே, அந்த பாவை எடுத்துட்டு அந்த புள்ளியை எடுத்துட்டு மேலே புள்ளி வச்சுட்டார். ஒன்றுமே எழுத்த மாற்றலை, புள்ளியை மட்டும் மேலே மாற்றி போட்டார். எதாச்சியாக நடந்தது கிடையாது, திட்டமிட்டு செஞ்சுட்டார். முஹம்மது இப்னு அபீ பக்கர் அவர் வந்தார்னா அவரை கொன்றுங்கன்னு அர்த்தம். இந்த பிளான் இவர் பண்ணிட்டார் செக்ரட்டரி. கடிதத்தை பார்த்த உடனே அந்த 3000 பேரும் ஹலீஃபா நமக்கு எதிராக திட்டமிட்டு சதி செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி வீட்டை ஏறி குதிச்சு 4 பேர் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு வெட்டிட்டாங்க. குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. 4 பேர் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அப்படியே ரத்த வெள்ளத்தில் சரிஞ்சாங்க. அவங்க மனைவி நாயிலாம்மா ஓடி வந்து தண்ணி எடுத்து கொடுக்க போகும்போது, எனக்கு தண்ணி கொடுத்துறாத, நோன்பு வச்சுருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு தண்ணி வேண்டாம், நான் நோன்பு வச்சுருக்கிறேன். இல்லை குடிங்க. இல்லை இல்லை, நான் சஹரில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் என் தோழர்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான் சஹர் துன்யாவுல இஃப்தார் எங்களோடுன்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் இஃப்தாருக்காக என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் அல் கனி ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நெருக்கத்திற்கு உரியவர்கள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நிறைய
இன்றைய தினம் நினைவு கூறப்பட வேண்டிய சஹாபிகள் குறித்தும் நாதாக்கள் குறித்தும் நிறைய பேசணும். அல்ஹம்துலில்லாஹ் அடுத்தடுத்த வாய்ப்புகளில் அல்லாஹ் அதை ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.